அந்த படம் எப்போ மேடம் எடுத்தது? ஒரு ரொம்ப அழகா இருக்கு. எதுங்க? அவர் எம்ஜிஆர் தான் ரிக்ஷா ஓட்டு. ஆமாம், அது வந்து நாளை நமது ஷூட்டிங் அப்போது வாகினி ஸ்டுடியோவில் ரிக்ஷா நின்றுட்டு இருந்தது. ஓகே. அப்போது நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். ஷார்ட் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ரிக்ஷாவில் போகலாமான்னாரு. ஏறாரு. அந்த வாகினி ஸ்டுடியோ சுற்றி போய் கொண்டு வந்து விட்டார். அவர் தான் ஓட்டுனாரா? ஆமாம். நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன? நிறைய கற்றுக்கிட்டேங்க. அவர்கிட்ட தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால தான். மற்றவங்களுக்கு உதவுறது, நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும். அவங்க எடுக்கிறாங்களே நம்ம டைமுக்கு போயிடணும். இன்றைக்கி வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். சீரியலில் கூட பாருங்கள், அந்த டைமில் அந்த டைமுக்கு போயிடுவேன். அந்த ட்ரெஸ் சேஞ்சை கூட அந்த 5 மினிட்ஸில் வருவேன் நான். அப்படியே வந்துட்டு எல்லாம் இப்போல்லாம் இப்போ தான் மேலே போயிருக்கம்மா. அவங்க வர மாதிரி ஏமா வந்தீங்க, டேரக்டர் இங்கே போய் உட்காருங்கம்மா, நாங்கள் கூப்பிட்றோம்மான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான். நம்பியார் சார் பற்றி கொஞ்சம். அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். புரட்சி தலைவர் படங்கள் எல்லாம் நம்பியார் சார் வில்லன் நடிச்சிருக்காங்க. நிறைய வில்லன்கள் நடிச்சிருக்காங்க. பல்லாண்டு வாழ்ந்த நம்பியார் சார், மனோகர் சார், வீரப்பன், இவங்க நிறைய வில்லன்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. படத்தில் தான் வில்லனுங்க. நம்பியார் சார் நாங்கள்லாம் சும்மா அந்த ஷூட்டிங் போதெல்லாம் சில சமயம் காஷ்மீர்லேயே ஆகட்டும், ஷூட்டிங் போகும்போது சும்மா இருக்கும்போது ஒரு மழையோ க்ளவுடோ இருக்கும்போது சும்மா உட்காந்து கார்ட்ஸ் ஆடுவோம். எம்ஜிஆர் சார், நம்பியார் சார், நாங்கள் சும்மா தமாஷை கார்ட்ஸ் ஆடுவோம். அம்மா உள்ள குட்டிக்காரம்மா போடுமா, காடு போட உப்பு புளி மிளகா வாங்கினோம்மா அப்படின்னு தமாஷ் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் காட்மாண்டுக்கு போயிட்டு இருந்தோம். ரொம்ப ஹியூமராக பேசுவார். அப்போ வந்து ஒரு நாள் நாங்கள் போயிட்டு ஏர்போர்ட் உட்காந்துட்ருக்கோம். அப்போ எல்லாம் வாங்க வாங்க இப்போ ஃப்ளைட்டு இது இல்லை சமையல்காரி வரணும். என்னென்ன சமையல்காரி வரணுமா? சமையல்காரி வரால அவங்களோடன்னு. ஆமாம்மா சமையல்காரி வரணும்மா, சமையல்காரி வந்தால் நான் வருவேன். இருப்பா சமையல்காரி வரட்டும். சமையல்காரி ஃபோன் பண்ணுன்ற அசிஸ்டண்ட்டை. சமையல்காரி நினச்சிட்டேன். பார்த்தா அவங்க ஒய்ஃப் வராங்க. என்ன ஆனால் சீரியஸாக சொன்னேன், இல்லைம்மா சமையல்காரி வரணும், அதுக்காக வெயிட் பண்ண. சமையல்காரி வந்ததுக்கு வரப்போம். சமையல்காரியா உங்களோட ஃப்ளைட்டில் கூட்டு போய் தமாஷ் பண்ணுவார். அது அவர் வந்து படத்தில் தான் வில்லன். அப்புறம் எம்ஜிஆர் சாருக்கும் நம்பியார் சார்னால் ரொம்ப பிடிக்கும். 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ மனோகர் சார் கேட்க வேணாம், என்னை அறிமுகப்படுத்தியவர். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை கடைசி வரைக்கும் எதுவுமே. அதெல்லாம் நான் பெரிய விஷயங்க. அவர் அந்த முயற்சி எடுக்கலைன்னா நான் போய் நடிச்சிருக்கவே முடியாது. கடவுள் அனுப்பிச்ச ஒரு இது மாதிரி. ஆமாம், அவர் வீட்டுக்கு வந்து இல்லைன்னா நாங்கள் போயிருக்க மாட்டேன். அந்த ஃபோட்டோ கலந்து எம்ஜிஆர் கண்ணில் பட்டு அது மனோகர் மூலியமாக வந்து அவர் வந்து வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனார். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். எம்ஜிஆர் சார் என்ன கூப்பிடுவார்? லதான் தான் கூப்பிட்டேன். அவர் வச்ச பேர் தானே. என் பேர் அம்மா வச்ச பேர் நளினி. ஸ்கூல்ல எல்லாம் நீங்கள் நளினி தான். அப்போ யாரும் நளினின்னு ஏதோ நடிச்சிட்டு இருந்தாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லத்தான்னு வைக்கிறேன்னு வச்சாரு. எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு. அது அப்புறம் லத்தான் தான் கூப்பிடுவார். உங்களுக்கு நளினின்னு கூப்பிடுறவங்களும் இருக்குங்க வீட்டில். லல்லின்னு கூப்பிடுவாங்க. நளினி என்ன பெட் நேம் லல்லின்னு கூப்பிடுவாங்க எங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ்லாம். அது இல்லாதவருக்கும் லல்லி தான். வேறு எதுவும் இல்லை. சாரோட நடிச்சிருக்கீங்களா? சிவகாமியின் செல்வன் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன் அவரோட. அவரும் ஒரு நடிகர் சங்கம் ஃபங்க்ஷன் இருந்தது, சங்கரதாஸ் கலையரங்கம்னு. அப்போது எம்ஜிஆர் சார் தலைமையில் சிவாஜி சார் முன்னிலை எம்ஜிஆர் சிஎம். அப்போ நான் தான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணேன் 45 minutes சோலோ. அதாவது எல்லா கேரக்டரும் நான், திரௌபதி நான் தான், கிருஷ்ணர் நான் தான், எல்லாமே லைக் இன்னும் எல்லா கேரக்டரும் நான் தான் பண்ணேன் 45 minutes. ஆனால் எனக்கு ஷூட்டிங்கில் காலில் ஆணி கொடுத்துச்சு. எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும். அது தெரியாமல் நான் ஆடினேன். அப்புறம் எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் சிவாஜி சார்கிட்ட, இருக்கா நான் ஆடிருக்கேன். அப்போ சிவாஜி சார் ரூமுக்கு வந்து மேக்கப் ரூமுக்கு வந்து, அம்மா ரொம்ப நல்லா பண்ணம்மா, என்ன இருந்தாலும் எங்கள் ராஜா மகனே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அண்ணன் சொன்னார் காலில் குத்திருச்சான். இப்படிக்கா காலெல்லாம் ரத்தம். பாஞ்சாலி சபதன்னு ஒரு நாட்டிய நாடகம் அது பண்ண நான், சங்கர்தாஸ் கலையரங்கம். அதப்போ அதே மாதிரி இப்போது நடிகர் சங்கத்தில் இருக்கேன். அவங்க 2 பேரும் எப்படி நல்லா இருப்பாங்க. அண்ணன் தம்பி மாதிரி வெளியே தான் இதை சொல்லுவாங்க தவிர அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நீங்கள் கமலோட நடிச்சிருக்கேங்க. 2 படம் நடிச்சிருக்கேன். நீ ஏன் ஒரு படம் தமிழ் படம், கட்டில் மேலே கண்டேன் பேசும் வெண்ணிலா. அப்புறம் வயநாட்டு தம்பான்னு ஒரு மலையாள படம். அந்த காலத்துலேயே அவர் வின்சென்ட் டைரக்ஷன். கமல் சார் அது சீன் படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், அவர் நடிக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஐயோ நம்மளும் அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணி நடக்கணும் நமக்குள்ள ஒரு தோணும் இல்லையா, நேச்சுரலாக. அவர் வெரி குட் ஆக்டர். அதே மாதிரி ரஜினி சார் வெரி டவுன் டு அர்த் பர்சன். சிம்பிள் சிட்டின்னா அவரை மாதிரி ஒரு சிம்பிள். எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர், உலகம் பூரா
அவர் ரசிகர் இருக்காங்க. நான் இன்னைக்கு 70 எப்படி பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் எங்க கூட அப்படி தான் இருக்கார். சச் அ ஸ்வீட் பர்சன். இப்போ கூட ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டானா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். யாருக்கும் ஒரு பர்த்டே எங்கே ஒரு விஷ் பண்ணுங்க பேர் எதுன்னா உடனே விஷ் பண்ணி அனுப்புவாருங்க. அது எல்லோரும் பண்ணுமே. ரொம்ப டவுன் டு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவேன், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கேன். அவங்களும் எல்லாம் குழுவெல்லாம் வைப்பாங்க, என்னை கூப்பிடுவாங்க. 2 பேரும் என்ன ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க என்கிட்ட. எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க, நானும் கூப்பிடுவேன். வேற யாரோடும் கிஸ்கிஸ் வந்தது இல்லை, ரஜினியோட மட்டும் சேர்ந்து உங்களுக்கு கிஸ்கிஸ் வந்து? நல்ல வேலை அந்த காலம். இப்போ இருந்தானே இஷ்டத்துக்கு போட்டிருப்பாங்க யூடியூப்ல. அந்த காலத்தில் ஏதோ கிசுகிசோட நிறுத்திட்டாங்க. இப்போ இருந்தானே இருக்கிறதும் இல்லாததும் சித்தரிச்சு ஃபுல்லாக போட்டு. ஒரு படம் நான் விஜயகுமார் ரஜினி நடித்தோம், 1000 ஜென்மங்கள். அது ஆலியா டேமில் ஷூட்டிங்கு. அப்போ நான் மஞ்சுளா விஜயகுமார் எல்லாம் வந்து இவரும் வந்து உட்காந்து பேசுவார். ஜாலியாக பேசுவோம். கோயிலுக்கு பழனி முருகன் கோயிலுக்கு போனோன்னா எனக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். வச்சு பெருசாக போட்டு பெரிய விஷயமாக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போது நாங்கள் நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். வெரி நைஸ் ஹம்பிள் ஹியூமன் பீயிங். அப்படி நான் சில பேர் தான் பார்த்துருக்கேன். வெரி டவுன் டு எர்த். எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த உயரம் அது இருக்கணும் இல்லையா, மனசுல வச்சுக்காம. அந்த தலைங்கணம்ன்றது சுத்தமாக இல்லை. நீங்க அது மாதிரி வாழ்க்கையில வந்து எம்ஜிஆர் சாரை பார்த்துருக்கீங்க, அப்புறம் ரஜினி சார். அது மாதிரி உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல வேற யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்? சந்திரகலா, மஞ்சுளா, நான் உலகம் சுற்றும் வாழ்வின் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஹீரோயின்ஸ் நாங்கள் 3 பேரும் எங்களுக்குள்ளே போட்டி போகாமல் எதுவுமே கிடையாது. ஜாலியாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகலாம், வெளியெல்லாம் சாப்பிட போவோம். சரோஜா தேவி மேடம் இதெல்லாம் எம்ஜிஆரோட நிறைய நடிச்சிருக்காங்க. நீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க. பெங்களூருக்கு வாமா பிரியாணி சாப்பிடலாம், நிறைய பேசலாம் அப்படின்வாங்க. இங்கேயும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ பாருங்கள், எங்கள் வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வந்தது நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் நிறைய வாட்டி. இங்கே சென்னையில் வந்தால் கூட நான் போவேன். அவங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி பப்பிம்மா கூட. அந்த அம்மா அவரோட மேக்கப் மேன் தான், தனக்குடி தான் எனக்கு மேக்கப் மேனாக வந்தாங்க. அந்த அம்மா அமெரிக்கா போனதுக்கப்புறம் பத்மினி அம்மா, அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் என்ன விதத்தில் அவங்களுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு ஆர்டிஸ்டாகவும் பிடிக்கும், ஹியூமன் பீயிங்காகவும் பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அமெரிக்காலேருந்து வந்தாங்க. ஸோ தனக்குடி சொன்னால் பப்பிம்மா அவங்கள பார்க்கணுன்றாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போனேன். இந்தம்மா செப்பல் போட்டு ஒத்தி கொடுத்தாங்க என் கையில். எனக்கு சொல்லி அவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க. டவுன் டு எர்த். ஜெயலலிதா மேடம் எப்படி? அவங்கள்ட்ட என்ன உங்களுடைய சீனியர் நடிகைகள் அத்தனை பேர்ட்டையும் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கீங்க. ஜெயலலிதா மேடத்தோட எப்படி? ஜெயலலிதா மேடத்தோடையும் ஒரு டைமில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கேன். ஏன்னா அப்போ வந்து அவங்க சினிமாவில் இல்லை, நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அவ்வளோ நடிக்கலை இல்லையா, அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் டாலின்னு ஒரு பார்சிலி இல்லை பியூட்டிஷியன் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா கூடயே இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கும் வரும் அந்த அம்மா, எனக்கும் அந்த அம்மா தான் பியூட்டிஷியன். வந்து வீட்டில் வந்து த்ரெட்டிங் அது இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்ல, அந்த அம்மா வரும். அப்போது ஒரு நாள் சொன்னாங்க, அம்மு வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. ஷி ஆஸ்க்ட் யூ டு கால் ஹர். அப்போது நான் ஃபோன் பண்ணேன். அப்போ நான் பேசுகிறதுக்கு கம் ஹோம் அப்படின்னாங்க ஒரு நாள். சரி ஒரு நாள் போனேன். அப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். மனசை விட்டு நல்லா பேசுவாங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தோம். ஷீ வாஸ் வெரி போல்ட் லேடி, வெரி இன்டெலிஜென்ட். அவங்ககிட்ட ஒன்று இருக்குது, வெரி இன்டெலிஜென்ட் லேடி. நல்லா பேசுவோம். அப்புறம் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்க போயிருக்கோம், சேப்பாக் ஸ்டேடியம் அந்த டைமில். அப்போ அவங்க கட்சியிலலாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. அவங்க நாங்கள் போவோம். போய் அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் காரில். அப்போல்லாம் காரில் தானே உட்காந்து சாப்பிடுவோம். உட்காந்து போயிருப்போம், நல்லா பேசுவாங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க வந்து அந்த ஸ்ட்ராங்னஸ், அந்த போல்ட்னஸ் இல்லையா, அயன் லேடி. அது அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அவங்க இருக்க வரைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை கட்டி காப்பாற்றுறாங்க அவங்க. அது யாரும் மறக்கவே முடியாது. எம்ஜிஆர் அவங்கள பற்றி பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்க? இல்லை, என்ன வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் அம்மு மாதிரி இருக்கிற, கொஞ்சம் அம்மு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. புலியூர் சரோஜா ஏதோ ஒரு ஆங்கிளில் அம்மு மாதிரி இருக்காங்க இவங்க அப்படின்னு. எம்ஜிஆர் சாமி ஏதோ ஒரு ஆங்கிளில் இருக்காங்க அப்படின்வாரு. பட் அந்த அம்மா வந்து அப்புறம் ஒரு நாள் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா, ராஜஸ்ரீ வீட்டு கல்யாணத்தில். அப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஏன் நீ வரதில்லை, வை டோன்ட் யூ கம் அப்படின்னாங்க. பட் நான் அந்த அப்போ மீட் பண்ணது வேறு. இப்போனா அவங்க ஒரு சிஎம் அது இது, அவங்க சுற்றி ஒரு கூட்டம், அதெல்லாம் வேண்டான்னு நான் வந்து தவிர்த்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது ஒரு நாள் போனேன் அப்போலோக்கு. அப்போ ஒரு ராஜாராம் சார் இருந்தார். அப்போ உள்ள அப்போலோவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. பட் கேட்டாங்களே ஏன் வரல இப்போ போய் பார்க்கலான்னு தான் போனேன். பார்க்க முடியல, வந்துட்டு. இப்படி வந்து ஒரு பெரிய ஹீரோயினா, ஒரு கொண்டாடப்பட ஒரு ஹீரோயினா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த இதுல எல்லாம் நடிக்கும்போது சின்ன சின்ன வேஷங்கள்ல இந்த மாதிரி சீரியல்லாம் நடிக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அதெல்லாம் அந்த காலத்துக்கு தான் அடாப்ட் பண்ணிக்கணும். சின்ன வேஷம்னா கூட நல்ல ரோல். ராஜ்கிரண் சார் தான், அவர் தான் ஃபோர்ஸ் பண்ணார்.
நான் நடிக்கதே மறந்துட்டேங்கன்னு. இல்லை ஒரு மாதம் விடவே இல்லைண்ணே. மஞ்சள் வச்சு இவ்வளோ கேட்க ஒரு படம் நடின்னு ராஜ்கரன் சார் டைரக்ஷனில், அவர் டைரக்ஷனாக அவரும் நடித்தார், ஹீரோவாக நடித்தார். ஓ அதில் நான் நடித்தேன். அதுலேருந்து தொடர்ந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்தது. சரி பண்ணலான்னு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் தானே பண்ணலான்னு பண்ணேன். அதேமாதிரி ராமநாராயணன் படம், கந்தா கடம்பா கதிர்வேலான்னு, பிரபு அவங்க இவங்க வடிவேலு, கோவை சர்லா அவங்கவுங்க, எனக்கு வடிவேலுக்கு கிளாஷ் மாதிரி, அது ரொம்ப நல்லா சூப்பராக போச்சு அந்த படங்கள்லாம். அதேமாதிரி ராதிகா சீரியல் நடிக்கணும் போது சீரியல் எனக்கு வேண்டாம், படமே வேண்டான்னு சீரியல் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் என்ன சொல்ல வரேன்னா இல்லைன்னா நீங்கள் நடிக்கணும். நான் தெலுங்கு நடிச்சு பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் சித்தி அது இது ராதிகாவோட நிறைய சீரியல். ஆனால் ராதிகா கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒன்று நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு ராதிகா எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம ஒரு சாதாரண பண்ண ஒன்றும் இருக்காது, அதை நம்ம கேரக்டர் பண்ணுறோம். அதாவது ஸ்ரீலங்காவில் பெரிய ரிச்சாக வந்து இங்கே வராங்க, எல்லாமே போயிடுது. கொஞ்சம் எதாவது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ராதிகான்னு. நீங்கள் என்ன வேணால் போட்டுங்க. டூ மச் பிள்ளை, ரொம்ப படப்படன்னு இருக்கேன், என்னால் முடியல பிள்ளை, அங்கே ஏசி இருக்குது இங்கே ஏசி இல்லை, முடியல, ரொம்ப டூ மச்சாக பேசாத, வேணும் அரவிந்துக்கு இதுதான் கிளாஸ் இப்போ கூட போட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாலெல்லாம். அது மாதிரி பண்ண ராதிகா ஒத்துக்கும். ஸோ அது பண்ண நல்லா இருக்கணும். அது ஹிட்டு ஆகிடுச்சு. அதெல்லாம் சிலது நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது தானே. இருந்து அப்படியே ஒப்பிச்சா ஒன்றும் வராது. இப்போ கூட நான் பார்த்தா எனக்கு ஓகே. இப்போல்லாம் ப்ராம்ப்டிங் ரொம்ப ஈஸி. சில பேர் ப்ராம்ப்ட் பண்ணணுன்னா கூட நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கிறது அந்த கண்டென்ட் என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா. சில பேருக்கெல்லாம் பாஷை தெரியாது, இப்போ நடிக்க வரவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ப்ராம்ப்டிங் தான். அப்புறம் டப்பிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ நடிக்கிறது ஈஸி என்ன கேட்டால், அப்போ நடிக்கிறது தான் கஷ்டம். ராதிகா இஸ் a very talented artist, very good friend, family friend. முன்னாடி இருந்தே ஆமாம். அப்போ நாங்கள் அன்னப்பறவைன்னு ஒரு படம் பண்ணிச்சு என் கூட ராதிகா. அப்போ அந்த பட்டு சார் தான் டைரக்டரு. அப்போ ராதிகா புதுசு. ராதிகா திட்டுறாரு, ஏன் சார் சும்மா திட்டுறீங்க, பண்ணுவாங்க இருங்க அப்படின்னு. அப்போல்லாம் அது மறக்கலை ராதிகா. ஸோ இஸ் a very good ஃப்ரெண்டு. இன்றைக்கி வரைக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு எல்லோரும் பாருங்கள், மீனா, ரம்யா, குஷ்பு எல்லாம் எங்கள் பிரதர் பாட்டி கொடுத்தா எல்லோரும் வருவாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. ஸ்ரீபிரியா என்னோடய சிஸ்டர்லாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ஸோட கூட சீரியல் நடிக்கிறேன், அதை நடிக்கிறேன், எல்லோரும் நல்லா தான் இருப்பேன். வேறு மொழியிலேயே நீங்கள் தமிழ், கன்னடா, மலையாளம் எல்லா மொழியிலையும் நடிச்சிருக்கேன். ஹிந்தியில் கூட நடிக்க வேண்டியது எம்ஜிஆர் கால்ஷீட் காரணமாக வேண்டான்னு சொல்லிட்டார் ரிஷி கபூரோட. சரி, பிகாஸ் எம்ஜிஆர் கால்ஷீட் தான் முக்கியம், அந்த படம் வேண்டான்ட்டேன். இருந்தாலும் அவர் தானே எனக்கு அப்படி நிறைய படம் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் சிவாஜி சாரோட. ஏன்னா கால்ஷீட் கிளாஷ். இப்போ உங்களுடைய அந்த படங்களில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவாங்க? சில படங்கள் இருக்குங்க. சில படங்கள் எனக்கு வந்து உரிமை குரல் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் இந்த பாடல்கள்லாம் எங்கே போனாலும் பாடுறாங்க ஜனங்க. இந்த விழியே கதை எழுது, விழியே கதை எழுது, அது ரொம்ப எனக்கு வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எல்லாமே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அது எம்ஜிஆர் சார் வந்து அது வேறு மாதிரி ஒரு லெவல் படம் அது. அதேமாதிரி வட்டத்துக்குள் சதுரம், எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் நானும் சுமித்ரா நடித்த படம். ஒரு தோழிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற கேரக்டர். அதுக்கு தான் எனக்கு அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது. அப்போ வந்து எம்ஜிஆர் சார் சிஎம். இப்போ எஸ்பி முத்துராமன் சொன்னம்மா அவரை கூப்பிடுங்கம்மா, படம் போட்டு காட்டலாம். அந்த படம் கொண்டு போய் அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு. அப்போ போய் பார்த்தாரு. உன்னை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஒரு அந்த மாதிரி நான் சில படங்கள் இருக்குது, மலையாள படங்கள். பிரேம் நதீர் சாரோட பார்வதி, டைட்டில் ரோலே நான் தான் பார்வதி. அது சூப்பர் படம். அது மேக்கப் இல்லாமல் நடிச்சு இது பண்ணி இது பண்ணால் அதுவும் நல்ல படம். தெலுங்கு படங்களும் நடிச்சிருக்கேன், நிறைய படம் நடிச்சிருக்கேன். என்டி ராமாராவோட. தமிழில் சிரித்து வாழ வேண்டும், தெலுங்கில் என்டிஆர் சார் தான் ஹீரோ. அதே மாதிரி ஜன்சீர் அந்த படம் ஹிந்தி படம். அதே மாதிரி தமிழில் எம்ஜிஆர் சார் நடிப்பு, தெலுங்கில் என்டிஆர் சார், அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். நாளே நம்ம தேவன் தெலுங்கில் நடித்தாங்க, அதுலேயும் நான் நடித்தேன். நாகேஸ்வர சாரோடய நடிச்சிருக்கேன், எல்லா ஹீரோஸோடையும் நடிச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து உங்களோடது நீங்கள் படங்கள் எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அது நிறைய பேர் கூட அதை பாராட்டுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ். அதெல்லாம் யார் அப்போ? ஆர்ட் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு நம்மளும் கொஞ்சம் எம்ஜிஆர் சாரை சொல்லுவேன், இப்படி இப்படி இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும் நான் சொல்லுவார். நானும் சொல்லுவேன், சில இந்தி படத்தில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அது மாதிரி போட்டால் நான் அது மாதிரி போட்டுக்கிறேன்னு. அந்த மாதிரி சரி, அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கும் காஸ்டியூம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொல்கிறது எடுத்துக்கோ. உரிமை குரல், ஆமாம். ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு, அது நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸில் வருவேன் நான். மீனவ நண்பனில் கூட ட்ரீம் சீக்வன்ஸ் எல்லாம் அதெல்லாம் நான் சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் ட்ரெஸ் பண்ணிக்குவார். மாடர்ன் ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்லாம் பண்ணிக்குவார். நாளே நம்மதெல்லாம் நல்லா மாடர்ன் ட்ரெஸ் தானே. அப்போ சேது மாதவன் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. கேரளா, அவர் மலையாளி தானே.
மேடம் நீங்கள் மேக்கப்பே போடாதீங்க, ரொம்ப மேக்கப் உங்களுக்கு தேவையே இல்லை, வெறும் நீங்கள் வெளியே போனால் இப்படி வாங்க அப்படி வாங்க. எனக்கு அந்த படத்தில் அப்படி தான் நடித்தேன் நான். எம்ஜிஆர் சாரோட ட்ரெஸ்ஸிங் டேஸ்ட் அவருக்கு அவ்வளோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். எம்ஜிஆருக்கே வந்து நீங்க வந்து இந்த பரதநாட்டிய இந்த நிகழ்ச்சியெல்லாம் அது உண்மைதான். அவருடைய அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அது கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ கூட எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கூட எங்கள் கூட வேலை செய்கிறாங்க, 50 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்க பசங்களெல்லாம் படிக்க வச்சுருக்கேன், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கடவுளுக்கு முன்னேன்னா கூட ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார் நான் நினைக்கிறேன். அவங்களோட பிறந்தவங்க வந்து நீங்க, ராஜ்குமார், இன்னொரு பிரதரு, 2 சிஸ்டர்ஸ், எங்கள் அக்கா, இன்னொரு தங்கச்சி. ராஜ்குமார் நான் தான் சினிமாவில், வேறு யாரும் இல்லை. இது இந்த வீட்டில் நீங்கள் முன்னாடி இருந்து இங்கே இந்த வீட்டில் தான் இருக்கீங்க? நான் 1975 இங்கே தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னால் அடையார் போட் கிளப்பில் எங்கள் வீடு இருந்தது. அதுக்கப்புறம் 75 இங்கே தான் இருக்கேன். வீடை வேறு மெயின்டைன் பண்ணோம். கரெக்ட். வீடை பூட்டிட்டு போயிட முடியாதுல்ல. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். ஆமாம், அதான் அது நிறைய எல்லாம் ரசிகர்கள் கொடுத்தது. அப்படிங்களா? நிறைய இந்த எல்லாம் மல்டி எல்லாம் இது இருக்கு பாருங்க, பிக்சர்ஸ் எல்லாம், அதெல்லாம் ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக சொல்லனா அப்துல் கரீம்னு ஒருத்தர் இருக்காரு, பிரதீப்னு ஒருத்தர், மலபார் ரேனு, சேஷன், அவங்கெல்லாம் சென்னை இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்துல் கரீம் வந்து எங்கேயோ முதல்ல சவுதியில் இருந்தார். அப்போலேருந்து இப்போ ரொம்ப வருஷமாக எனக்கு டெய்லி குட் மார்னிங் இது எல்லாம் போட்டு அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஃபேஸ்புக்கிலலாம் வச்சுருக்காங்க. புரட்சி திலகம், எம்ஜிஆர், லதா ரசிகர் மன்றம்னு, அது டெய்லி போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட பெரிய ப்ளஸ்ஸை நான் பார்க்கறது ரொம்ப கூலாக இருக்கீங்க. அப்புறம் எதை பற்றி பெரிய இமேஜ் இதை பற்றி எல்லாம் அந்த மாதிரி இப்படி இருந்தாலே ஒரு மற்றவங்க பேசுகிறாங்கன்னு நம்ம எதுவும் கவலை பண்ணணும், நம்ம ஹாப்பியாக இருக்குமா, நம்ம மனசு கரெக்டுன்னு தோணுதா, டு பி லைக் தட். இமேஜ் அது இது அதெல்லாம் நான் பார்க்கறதே கிடையாது. மரியாதைன்றது தானாக வரதான், கேட்டு வாங்குறது இல்லை. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா மனசு விட்டு பேசுனீங்க, சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ.